என்ன கரண்ட் ஆஃபீஸில் அதிக வோல்டேஜா மாறி அடிக்குது என்னென்னமோ உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன். பைத்துக்காரனா நான் ஏன் சிரிப்பீங்க? நீங்களும் பில்லு கட்டுறது கிடையாது. 1000 அம்மா என் பேண்ட் ஏதா என் சொக்கா ஏதா என் 1050 ரூபாய் பணம். மேடம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா மேடம்? எல்லாத்தையும் துவச்சு காய போட்டுருக்கா. கரண்ட் ஆபீஸ்ல துணி கூட பண்ணி தருவோம். என்ன பண்ணுங்க நீங்களாம் போட்டு புரியுங்க மேடம். இது கரண்ட் ஆபீஸ் தானே? உங்க பையன் உங்க சித்தப்பா உங்க பெரியப்பா உங்க மாமா உங்க மச்சான் உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து போய் நடந்தா அவங்களாம் தனித்தனி சர்வீஸ் வாங்கி. நான் யாரு என்ன தெரியாமல என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. அது மாதிரிலாம் சொல்லாத மேடம். அது எனக்கு ஆட்டோ செத்து போடா. ஐயோ இருக்குன்னா புண்ணியம். சோத்துக்கு தண்ட பூமிக்கு பாரம். நானு ஆமாண்டா பாரமா தான் ஒரு ஊரை விட மாட்டான். ஒரு அண்ணன் கூட சாப்பாடுமா ஒரே ஆளை சாப்பிட்றானே. இது வயிறா இல்ல வங்காள விரிகுடா விட? இது என்னதான் இது? இது வங்காள விரிகுடா. ஆமா அம்மா ஒரு இந்திய பெருங்கல். அடுத்த கஸ்டமரை பாருங்க. அடுத்த கஸ்டமர் ஓடாவா பாப்பா கவர்மெண்ட் வேலை செய்யறேன்னு பாக்குறேன். என்னை பத்தி தெரியாது. என்ன பண்ணுறியா? பணம் இருந்தால் தான். பணம் இருந்தால் தான். இல்லை என்றால் சி தாசி தாசி தாசின்னா தேவடியா தானா? தேவடியா முடிச்சு 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்போ என் பணம் போய்தாவா? தேவடியா மேடம் தேவடியா மேடம் தேவடியா மேடம். நான் கூத்துக்கு வர மாட்டேன். நாளைக்கு நாளுக்கெல்லாம் வரவே மாட்டேன். பெட்டிக்காரன் நான் வீட்டுக்கு போறேன். ஆஸ்திரி போன வலிக்குது. தனி கெட்டு போறா துணி கட்டி கொடு. மழையில நன்றி நாத்து மூக்க வைக்க அதை எடுக்கட்டும் உள்ள வைக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து வேலை காய வச்சுக்கிறாங்க. உயிர் எவ்வளவு பம்பளை கிடக்குறாங்க. மன்னார் பேட்டியா பொம்பளை பண்ண 100 பாத்துக்கலாம். கட்டி போனது கூட காசு சின்னப்படிதான் நினைச்சு பாரு. கை பட்டுச்சுங்களா? கை பட்டுச்சுன்னா 50 ரூபாய் கை சொன்னா போதும். Don't touch me. நீங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. கும்மி என்ன பழக்கம்?
பண்ண கேக்குறியே சுடுகாட்டுக்கு போன பணமும் இந்த தாஸ்தி கிட்ட பணமும் வீடு திருப்பாது. அப்ப என் பணம் வராது. கோவிந்தா கோவிந்தா போற. ஓ சீனிவாசா பணம் இல்லாத போனா முன்னாடி சேர்க்க மாட்டேன். அது இல்லாத போனா எழுபது பீஸ் கையில பிடிக்க முடியும். இந்த கோலத்துல போனா ஊர்ல இருக்கிற நாய் விடாது. என்ன பண்ணலாம் மேடம் அது சொல்லு. எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். ஐயோ என்கிட்ட என்னடா வேலை இருக்க போகுது? இந்த மாதிரி செவடியா விட்டா வேலை மேடம். எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். நல்லா செய்வியா? குட்டி கொடுக்க குட்டியா? என்னால முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன். குட்டி போடணும் நானு. ஆமா. எத்தனை பேரை நான் அதெல்லாம் அப்படா காலம் மாறி போச்சு. சரிடா. இருந்தாலும் எப்படி தெரியும் எத்தனை ஆண்கள் வருவாங்க. அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள அனுப்பி டோக்கன் போடணும். இந்த வேலைக்கு டாப்பூர் மாமா வேலை. டாபூர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி எப்படியா விட்ட டாபூர் மாமா வேலை வாங்கிறப்ப எம்மா நீ ஒரு டாபுரிதா எப்படி கை சரிடா. எங்கே சென்று விட்டால் அனந்தரங்க காலை சத்தி சுட்டதாடா கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா மாமா வேலை வாங்கிக்கிறேன். தினந்தோறும் இந்த இடத்தில் தான் எனக்கு வேலை இருக்கிறது. யார பார்க்க வந்த? எனது அந்தரங்க காலையில் சந்திக்க வந்திருக்கிறேன். மாதிரியா? ஆமாடா. நமக்கு முன்னாடியே கரண்ட் எப்படியா மேடம்? அப்படியா? எனக்கு என்ன இது வந்தோடனே சந்தோஷமா இருப்பீங்க. ஆனாலும் ஆனதினமும் செந்தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய முகமாக்கப்பட்டது எதற்காக வாடி வலிப்பதற்கு என்னங்க காரணம் இருக்கிறது. அப்படியா? என்னங்க நடந்தது? நாட்டு இளவரசர் முத்தழகி ஆமா பல பேர் மத்தியில அவமானப்படுத்தி விட்டார். என்ன சொல்றீங்க? ஆக அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறது. அப்படியா? அந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமும் என்னாங்க. ஒரு பெண்ணத்தால் இதே விரலால் கலக்கலாம். அது மட்டுமல்ல, நான் சொல்வது இப்போது நீ கவனமாக கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசவில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும். அப்படியா? தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா. நாட்டை பற்ற விழா
எல்லாம் என் ஏற்பாடு தான். இது எல்லாம் அவங்க அம்மாவை கும்பிக்கணும். கும்பகோணம் அவங்க அம்மா கும்பகோணம். இதை விட சிறப்பான நாட்டியம் தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். சிறப்பாக இருக்கும். அமைச்சரின் தங்கையடா இந்த காலத்துல எதுக்கு வந்துக்குது? உஷாரையா உஷாரையா ஆமா பேர் என்ன? காட்சியலை